ஆர்கிடெக்ட் அப்படின்றது என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, க்ளவுட்னாலே என்ன, ஒரு ஸ்டோரேஜ், டேட்டா ஸ்டோரேஜுக்காக நம்ம க்ளவுடை யூஸ் பண்ணுறோம். க்ளவுட் பிளாட்ஃபார்ம், க்ளவுடு தெரியும் உங்க எல்லாருக்குமே. அந்த க்ளவுட் ஸ்டோரேஜை வந்து நம்ம எப்போ எங்கே வேணால் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், எந்த டிவைஸில் வேணாலும் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர். ஆனால் அந்த ஃபீச்சருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப லிமிட்டடான ஃபீச்சரில் தான் இருக்கும். ஒரு 15 ஜிபிக்குள்ளே தான் இருக்கும். அதை தாண்டி போனால் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அடாப்ட் க்ளவுட் டெக்னாலஜி அப்படின்றது வந்து பிஸ்னஸ் வந்து இந்த இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதாவது க்ளவுட் சொல்யூஷன்ஸ், அதாவது க்ளவுடு டெக்னாலஜி வந்து அடாப்ட் பண்ணிக்கிற பிஸ்னஸ் எல்லாமே வந்து ஃப்ரீக்வெண்ட் இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. அதில் 2025 ரொம்பவே அதிகமாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க. ஸோ நான் கோடிங் ஐடி ஜாபில் க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட்ன்றது ஃபஸ்ட்டு பொசிஷனில் இருக்குது அப்படின்றது ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை அப்படின்றது உண்மை. ஸோ க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்ட் அப்படின்னா வந்து டிசைன் பண்ணுறது, மேனேஜ் பண்ணுறது, எதுனா க்ளவுட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சொல்கிறாங்க. அதேமாரி இந்த ரோலில் வந்து எது வந்து ரொம்ப முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி, ஸ்கேலபிலிட்டி, காஸ்ட் எஃபெக்டிவ்னஸ். ஸோ இது மூணுத்தையுமே வந்து க்ளவுட் சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு இந்த மூணையுமே வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எதுலன்னா க்ளவுட் சொல்யூஷன்ஸ் ஆர்கிடெக்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டாவது